இதெல்லாமே வாங்கணுமா? இதுதான் எடுக்கிறதா? கேட்ட எல்லா பொருளும் வாங்கியாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இப்போ முடியை வெட்டிட்டு கடையை திறங்க, நான் வந்துடுறேன். சரியா? இல்லை முடி வெட்ட காசு இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்குங்க. ஆளே மாறிட்டீங்க. நான் வந்து நீங்கள் வேற யாரோ நினச்சி போயிட்டேன். ஐயா நீங்க தாங்க எல்லாம், நீங்க தாங்க உதவி. ஆளே மாறி என்னைய மாத்திட்டீங்களே சார். தெய்வம் மாதிரி வந்து எனக்கு நல்லது செய்து கொடுத்துட்டீங்க. பார்த்தேன் கண்ணுக்கு எதிர்க்க நீங்கள் குப்பை பொறுக்கணும். எனக்கு மனசு ரொம்ப வலிச்சது. இன்னைக்கு நீங்கள் ஒரு தொழில் தெரியும், நீங்கள் அந்த தொழிலை உங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன். கடன்னு கேட்டீங்க, உங்களுக்கு இதில் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நீங்கள் பண்ண தொழில் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னுக்கு வரணும். சரியா? உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் நான் இருக்கேன். இனிமேல் நீங்கள் குப்பை பொறுக்கிறத மறந்துடணும். போக மாட்டேன் சார். துணி ஜாமான் வாங்கி கொடுத்துட்டீங்களா சார்? நல்ல மாதிரி பொழப்புக்கு நல்லா இருந்தா போதும். எனக்கு ஒரு அப்பா மாதிரி நீங்க. சரியா? நீங்க நல்லபடியா அந்த தொழிலை வச்சு வாழ்க்கையில உங்களுக்கு எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இது அப்படியே இந்த இடத்துல ஓடுமா உங்களுக்கு? நீங்க வச்சிருந்த இடம் இது அப்படியே அடுத்து கடையா மாத்திர. இது நல்லா உழைச்சு காமிங்க. அடுத்து இதே நான் கடையா மாத்திர எப்படிங்கிற வழி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். பிசினஸ் மேனா மாறிட்டீங்க. பஞ்சர் ஓட்டுற வேலை எல்லாமே உங்களுக்கு வச்சாச்சு. நல்லபடியா வரணும், முன்னுக்கு வரணும். பெட்டி வாங்குறதுக்குள்ள காசு இருக்கு. சரியா? பெட்டி ஏன்னா பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும்ல. கரெக்டா நீங்க வச்சுக்கிட்டு கரெக்டா பிசினஸ் முடிஞ்சாலும் வேலை முடிஞ்சாலும் எடுத்து உள்ள வச்சு பூட்டிருக்கேன். தொடங்க உங்க கையால. உங்க கையில நீங்க நீங்க ஐயோ ஏவர நீங்க ஓனர். தெய்வம் நீங்க ஓனர் ஆகுறதுக்கு நீங்க தான் சார் காரணமே. ஓகே தொட்டுட்டேன். நீங்க ஆரம்பிச்சு விடுங்க. சுத்தில் வேணும் வாங்க. வாழ்நாள் உங்களை மறக்க மாட்டேன். நீங்க நல்லா இருந்தா போதும். ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தா கஷ்டமும் வரும். தொழிலையும் அதே மாதிரிதான். ஆமா. நல்ல முன்னேற்றம் இருந்தா கொஞ்சம் இறக்கம் இருக்கும். அந்த நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்காக விட்டுட்டு போயிடக்கூடாது. உங்களால முடியும், நான் இருக்கேன். அப்படியே ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவ்வளவுதான். இதே சந்தோஷத்தோட இருக்கு. ஒரு வாழ்க்கை நல்லா நல்ல மாதிரி நான் வாழ்வேன். அது போதும் எனக்கு. சரியா? யாரையும் நம்பி இருக்க கூடாது. யாரையும் நம்பி இருக்க கூடாது. உங்க வாழ்க்கை உங்க கையில. நான் இருக்கேன். இனிமே அப்படியே இதுல ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் நீங்க எனக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க. நான் உதவி பண்றேன். சரியா? இப்ப இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு மனிதருமே. ரோட்ல ஒரு குப்பை பொறுக்கி இருந்தாரு. எனக்கு பார்க்க மனசு கேட்கல. போய் கேட்டேன். எனக்கு வந்து தொழில் தெரியும், ஆனா எனக்கு அந்த முதலீடு இல்லாதனால நான் செய்யாம இருக்கேன். இந்த வாரம் ஒரு 5000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி கொடுத்தேன். அவருக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்தேன். பெட்டி வாங்குற பணம் கொடுத்தேன். இந்த இன்னைக்கு அவருக்கு தொழில் ஆயிட்டாரு. குப்பை பொறுக்கிருப்பான், பிளாஸ்டிக் பொறுக்கிருப்பான். அவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அவங்களோட கஷ்டங்கள் என்ன, வேதனைகள் என்னன்னு. அவங்க வாழ்க்கையில அப்படியே விட்டா அப்படியே போயிடும். இப்போ இவர் வாழ்க்கையை நான் மாத்திட்டேன். இந்த மாதிரி எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறாம இருக்கும். நம்ம எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து உதவி பண்ணாதான் முடியும். எல்லாரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் உதவி பண்ணுங்க. இந்த மாதிரி